அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான வாயிலார் நாயனார் அவர்களின் வரலாறாகும். இவர் பண்டைய காலத்தில் தொண்டை நாட்டில் திருமயிலாப்பூர், அதாவது இப்போது சென்னையில் இருக்கிற மயிலாப்பூரில் வேளாளர் மரபில் தோன்றினார். இவரது காலம் 8ஆம் நூற்றாண்டுக்கு முன். சிறு வயது முதலே எப்பொழுதும் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக போற்றி சிவ சிந்தையிலேயே இருப்பார். சிறு வயது முதலே மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரரை முழு முதற் கடவுளாக போற்றி அவர் மீது அன்பும் பக்தியும் கொண்டு அவரை வழிபட்டு வந்தார். சிவபெருமானையே எப்பொழுதும் மனதில் வைத்து தொழுது ஏதும் பேசாமல் சிவபூஜையை மேற்கொள்வார். இவர் மௌன விரதம் இருப்பதால் சிவனாரை வழிபட்டதாலும் வாயிலார் என்று அழைக்கப்பட்டார். இவர் வழிபாடு மற்றும் சடங்குகளின் மீது நம்பிக்கையற்றவராக இருந்தார். அதனால் தான் விரும்புகின்ற ஈசனை மானசீகமாக வழிபாடு செய்தார். தன் கற்பனையால் சிவனுக்கு கோயில் எழுப்பினார். கோயில் வெவ்வேறு உலோகங்களால் செய்யப்பட்ட 5 சுவர்களை கொண்டதாக விவரிக்கப்பட்டுள்ளது. சிவாலயமானது பல தங்க கோபுரங்களை கொண்டதாகவும் வெள்ளி சுவர்கள், தங்க தூண்கள் மற்றும் வைரம் மற்றும் மாணிக்கங்கள் போன்ற விலையுயர்ந்த நகைகள் பதிக்கப்பட்டதாக இருந்துள்ளது. கோயிலின் உள்ளே கண்ணாடியாலும் வைரங்களாலும் ஒளி பரவுகின்றன. கருவறையில் அழகான சிவலிங்கம் உள்ளது. அந்த சிவலிங்கத்தினை கற்பக விருட்ச மலர்கள் அலங்கரித்தன. இவ்வாறு வாயிலார் நாயனார் மனதுக்குள் தியான முறையில் கோயில் கட்டி பூஜை செய்தார். தன்னுடைய மனக்கோயிலில் குடியிருக்கும் சிவபெருமானுக்கு ஞானமாகிய திருவிளக்கை ஏற்றி ஆனந்தத்தால் சிவனாருக்கு திருமஞ்சனம் செய்வித்தார். அன்பு என்னும் திருவமுதை சமைத்து நைவேத்தியமும் அகமலர், அதாவது இதய கமலம் கொண்டு அர்ச்சனையும் செய்து மானசீக முறையிலான சிவ வழிபாட்டை நெடுநாட்கள் செய்து அதன் பயனாக சிவபெருமானுடைய சிவபதத்தை அடைந்து பேரின்ப வாழ்வு பெற்றார். வாயிலார் நாயனாரின் குரு பூஜை மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் செய்த ஸ்தலமும் முக்தி அடைந்த ஸ்தலமுமான சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகின்றது. இந்த கோயிலில் கற்பகாம்பாள் சந்நிதிக்கு எதிரில் வாயிலார் நாயனாருக்கு வடக்கு பார்த்தபடி தனி சன்னதி அமைந்திருக்கின்றது. மேலும் இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இவ்வாறு உருவான சிவலிங்க திருமேனிக்கு செய்யும் பூசனை புறப்பூசையாகும். புறப்பூசனைக்கு 8 மலர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. புன்னை, வெள்ளருக்கு, செண்பகம், நந்திவட்டம், பாதிரி, குவளை, அலரி மற்றும் செந்தாமரை. உருவான சிவலிங்க திருமேனிக்கு செய்யும் பூசனையே புறப்பூசையாகும். அருவ நிலையில் எங்கும் நிறைந்து ஆனந்த மூர்த்தியாக சிவப்பிரகாசமாயிருக்கும் இறைவனை மனத்தால் பூசிப்பதே அகப்பூசையாகும். அகப்பூசனைக்கு 8 மலர்கள் தேவை. அதாவது கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம் மற்றும் அன்பு ஆகும். வாயிலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.